ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு மாதமுமே கிரகங்களுடைய நிலைகளில் மாற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பாக ஏற்படும். அப்படி கிரக நிலைகளில் மாற்றங்கள் ஏற்படுவதால தான் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஸோ அந்த வகையில் 2026ஆம் ஆண்டினுடைய ஏப்ரல் மாதத்தில் நம்ம இப்போ என்ட்ரி ஆகிருக்கோம். ஸோ ஏப்ரல் மாதம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 15 நாட்கள் கடந்தாச்சு. இந்த காலகட்டங்களில் என்னென்ன கிரகநிலைகளுடைய மாற்றங்களானது ஏற்பட போகுது, இந்த மாற்றங்களால் ஏதாவது ஒரு விஷயமாவது ஒவ்வொரு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக மாறதான் போகுது. ஸோ அதனுடைய அடிப்படையில் நம்ம 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத ஒவ்வொரு பதிவிலும் ஒவ்வொரு ராசிகளுக்கும் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது மேசராசி. மேசராசி நேயர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். குறிப்பாக இந்த ஏப்ரல் மாதத்தில் பார்த்திங்கன்னா சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் இந்த கிரகங்கள் எல்லாருமே ராசியை மாற்றியிருக்காங்க. அதுவுமே இந்த மாதத்தில் புதன் பார்த்திங்கன்னா 2 முறை மாற போகிறாரு. இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் மீன ராசிக்கும், ஏப்ரல் 11ஆம் தேதி புதன் மீன ராசிக்கும், ஏப்ரல் 14ஆம் தேதி சூரியன் மேச ராசிக்கும், ஏப்ரல் 19ஆம் தேதி சுக்கிரன் ரிஷப ராசிக்கும், இறுதியாக ஏப்ரல் 30ஆம் தேதி மீண்டும் புதன் மேச ராசிக்குள்ளே நுழைய போகிறாரு. ஸோ இந்த கிரகநிலையுடைய மாற்றங்களால் மேசராசினியர்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக மாற்றங்கள் அப்படின்றது ஏற்பட போகுதுங்க. அந்த வரிசையில் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2026ஆம் வருடத்தினுடைய 4வது மாதமான ஏப்ரல் மாதம் மேசராசி நேயரே, உங்களுடைய ராசியினுடைய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம். இந்த நட்சத்திரங்களை உடைய உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் புதிய முயற்சிகளுக்கும் சவால்களுக்கும் கலந்ததாகவே இருக்க போகுதுன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் மற்றும் சூரியனுடைய சஞ்சாரம் உங்களுடைய ஆளுமையை இன்னும் அதிகமாக்கி கொடுக்க போகுதுங்க. மேலும் இந்த 2026 ஏப்ரலுக்காக ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படியெல்லாம் இருக்க போகுது, அதுவும் 21ஆம் தேதிக்கு பிறகு என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேசராசி நேயர்களே, ராசி மண்டலத்தில் முதலாவதாக இருக்கக்கூடிய நீங்கள் இப்போ சனி பகவானால் பாதிப்படைந்து இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சனீஸ்வர பகவான் உங்களுக்கு 7 சனியாக இப்போ தங்களுடைய செயல்பாட்டை ஆரம்பிச்சிருக்காரு. இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே கவனம் இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மாதமுமே கிரகமைப்புகளுக்கு ஏற்ப பலன்கள் மாறுபட்டுகிட்டே தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களில் நீங்கள் தடைகளை பார்த்துட்டு இருந்தீங்களோ அந்த தடைகள் எல்லாமே மாறி நல்ல ஒரு வேகம் எடுக்க ஆரம்பிக்க போகுது. அதாவது மேசராசி நேயர்கள் இது வரைக்கும் ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல் இருந்திருப்பீங்க. என்ன செய்ய போகிறோம், வாழ்க்கையில் அடுத்தது எதை நோக்கி நம்ம பயணிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு தெளிவு இல்லாமல் ஒரு குழப்பமான சூழ்நிலைகளில் அப்படி தான் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பயணித்துட்ருக்கீங்க. ஆனால் இந்த ஏப்ரலுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஆனால் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா முன்கோபம் தாங்க. அதே சமயம் முன்கோபத்தை நீங்கள் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைத்ததை அடையிறதுக்கு, உங்களுடைய இலக்கை அடையிறதுக்கு இந்த முன்கோபத்தை கண்டிப்பாக நீங்கள் குறைச்சிக்கோங்க. சொல்லப்போனால் முற்றிலுமாக கைவிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. எதிலுமே நிதானத்தோடு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்த வெற்றியை ஈஸியாக அடைய முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் தொழிலும் சரி பொருளாதாரமும் சரி மேசராசி நேயர்களுக்கு மிகப்பெரிய அளவில் தான் காணப்படுதுன்னு சொல்லணும். ஏன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்க போகுது. ஏன்னா எல்லாருக்கிட்டையும் ஒரு திறமை கண்டிப்பாக ஒளிஞ்சிருக்கும். அந்த திறமைக்கான அங்கீகாரம் எங்கே கிடைக்கிது அப்படின்றது தான் பெரிய விஷயம். அப்படி ஒருவேளை அங்கீகாரம் கிடைக்காம அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கக்கூடிய மேசராசி நேயர்களாக இருக்கீங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். ஸோ சரியான ஒரு ஸ்பாட் கிடைக்கும். அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. புதுசாக உங்களுக்கு பொறுப்புகள் தேடி வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது. எந்த ஒரு பொறுப்பு வந்தாலும் உங்களால் முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கையோடு இருக்கிறதுனால நீங்கள் அதை ஏற்று சேலஞ்சை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல இடத்துக்கு போக முடியும். மேலதிகாரிகளோட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள் அப்படின்றது வரதான் செய்யும். இது எல்லாத்துக்குமே உங்களுடைய முன்கோபம் தான் காரணமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு முன்கோபத்தை குறைச்சிக்கோங்க, நிதானமாக செயல்படுங்க. அதே நேரம் பேச்சிலையும் கவனமாக இருங்க. இது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மேசராசி நேயர்களே உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப ரொம்ப அற்புதமான மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். வியாபார ரீதியாக பார்க்கும் பொழுதும் உங்களுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்குங்க. தொழிலில் நீங்கள் புதுசாக முதலீடுகள் செய்கிறீங்க அப்படின்னா இது ஒரு சரியான காலகட்டமாக இருக்கும். அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய தொழிலில் நீங்கள் முதலீடுகளை செய்துக்கோங்க.
பணவரவு அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். ஆனால் ஆடம்பர செலவுகளை எல்லாம் செய்யாதீங்க. தேவையில்லாத செலவுகளையும் செய்யாதீங்க. இதை 2யும் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இதை 2யும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா பொருளாதாரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏற்படக்கூடிய செலவுகளை எல்லாம் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சேமிப்புக்கு வந்து இதெல்லாம் வழி கொடுக்கும். சேமித்து பாருங்கள், எதிர்காலம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சேமிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை யாரெல்லாம் வந்து செய்கிறீங்களோ அவங்களுடைய வாழ்க்கை தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்றத மறந்துடாதீங்க. ஸோ இது வரைக்கும் சேமிப்பு எதுவும் பண்ணலை அப்படின்னாலும் மேசராசிக்காரங்களே, இந்த ஏப்ரல் உங்களுக்கு ஒரு சாதகமான மாதமாக இருக்குது. அதனால் இந்த மாதத்தில் அந்த முயற்சியும் நீங்கள் எடுத்து பாருங்கள். குடும்பமாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துலேயுமே எந்த சூழ்நிலைகளானது அங்கே ஏற்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. அந்த நெளிவு சுழிவுகளை எல்லாம் கற்றுக்கிட்டு கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போனீங்க அப்படின்னாவே போதும். எந்த பிரச்சனையும் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை தான் வந்து இருக்க போகுது. அதுவும் குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய புரிதல் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கணவன் மனைவியினுடைய உறவில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே புரிதல் மட்டும்தான். அந்த புரிதல் இருந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்றைக்கும் வந்து பிரச்சனை அப்படின்றது வரவே வராது. ஸோ இதை நீங்கள் உணர்ந்து செயல்படணும். ஆல்ரெடி மேசராசி நேயர்கள் முன்கோபக்காரர்கள் அப்படின்றதுனால ஒரு சில விஷயங்களை தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாத சண்டைகள் போடுறது, தேவையில்லாத மனஸ்தாபங்களை வளர்த்துக்கிறது, கருத்து வேறுபாடுகளால் தகாத வார்த்தைகளை பயன்படுத்துறது, இது எல்லாமே வந்து நீங்கள் செய்துட்ருப்பீங்க. அதனால் இது எல்லாமே தவறு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்களை நீங்களே வந்து மாற்றிக்கோங்க. ஒருத்தரை தன்னைத்தானே மாற்றிக்கிறது மட்டும்தாங்க சிறப்பாக இருக்கும். இன்னொருத்தங்க வந்து மாற்றணும் அப்படின்னு முயற்சி பண்ணும் பொழுது அந்த இடத்துல நிறைய விஷயங்களை வந்து செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு வந்து பிடிக்காது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்றத நீங்களே வந்து ரியலைஸ் பண்ணுங்கள். அதுலேருந்து நீங்கள் வெளிவர பாருங்கள். அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு வாழ்க்கையை வந்து அமைச்சு கொடுக்கும். மேலும் இந்த காலகட்டங்களில் குடும்ப சூழ்நிலைகளை தாண்டி உங்களுடைய வாழ்க்கையிலையுமே நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்பட போகுதுன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் மேசராசினியர்கள் உங்களுடைய பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைமில் முன்னேற்றம் அடைவாங்க. அவங்க முன்னேற்றம் அடையாத பார்த்து நீங்கள் பெருமைப்படுவீங்க. ஸோ உங்களை பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் தான் அவங்க வந்து நடந்துப்பாங்க. திருமண முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மேசராசினியர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் இது வந்து ஒரு சரியான நேரம் தாங்க. இந்த ஏப்ரலுக்கு அப்புறமா நீங்கள் முயற்சி பண்ண உங்களுக்கு திருமண வாய்ப்புகளும் நல்ல விஷயங்களாகவே நடக்கும். நல்ல தகவல்கள் எல்லாமே வந்து சேரும். அதே நேரம் ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது மட்டும் கண்டிப்பாக வந்து கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா பெருசாக பிரச்சனைகள் அப்படின்றது எதுவும் கிடையாது. இருந்தாலும் உங்களுக்கு அதிகமான வேலைப்பளு அப்படின்றது இந்த டைமில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுடைய உடல் வந்து சோர்வடைய ஆரம்பிச்சிடும். சரியாக தூக்கம் வராமல் இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் சமாளிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு வேலை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய உடலுக்கு ஓய்வு கொடுங்க. அதே நேரம் சத்தான உணவுகள் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அடிக்கடி வந்து தியானம் பண்ணுறது, இறை வழிபாடு செய்கிறது, உங்களை நீங்களே அமைதிப்படுத்திக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அதெல்லாம் செய்கிறது, உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்கிறது, இதெல்லாம் வந்து உங்களுடைய மனசையும் உடலையும் சோர்வடையாமல் வந்து பார்த்துக்கும். அதனால் இந்த விஷயத்துலலாம் நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு மற்றும் இளஞ்சிவப்பு தான். ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் இந்த நிறங்களை பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைனா கிழக்கு திசை. கிழக்கு திசையை பார்த்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப வெற்றிகரமாக போய் முடிவடையும். அதிர்ஷ்டகரமான எண்களாக இருக்கக்கூடியதுன்னா 1, 9, 5 இந்த எண்கள் உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டகரமாக இருக்கும். ஸோ இந்த மாதத்தில் இந்த எண்களை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லபடியாக நடக்க போகுது. அதுக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடியதுன்னா இறை வழிபாடு தாங்க. ஸோ இறை வழிபாடு செய்யறதுக்கான முக்கிய முறைகளில் ஒன்று அப்படின்னா உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாயை வழிபாடு செய்கிறது தான். செவ்வாய் அப்படின்றது பார்க்கும்பொழுது செவ்வாய்க்காரனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பு பலன்களை கொடுக்கும். செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு செய்கிறது தடைகளை எல்லாத்தையும் நீக்கி கொடுக்கும். அதே போல் தினம்தோறும் கந்தசஷ்டி கவசத்தை நீங்கள் பாராயணம் செய்யுங்க, இல்லைன்னா போட்டு கேளுங்க. இது எல்லாமே உங்களுடைய மனசுக்கு ஒரு நல்ல வலிமையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த மாதம் உங்களுடைய தைரியமான முடிவுகள் தான் உங்களுக்கு முன்னேற்றங்களை வந்து கொடுக்க போகுது அப்படின்றத மறந்துடாதீங்க. மேசராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் முழுக்க முழுக்க உங்களுக்கு நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளையும் பொழுதையும் திட்டமிட்டு செயல்படுத்துங்க. ஸோ நீங்கள் திட்டமிட்டு செயல்படும் பொழுது அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதனால் மறக்காமல் சரியான ஒரு முயற்சியை வந்து எடுத்துக்கோங்க. இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு நிறைய கிரகங்களுடைய மாற்றங்களும் இருக்குது. அந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் மாற்றங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்ன வகைகளில் இருக்குது, என்னென்ன விஷயங்களை நீங்கள் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்களை இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியாக என்ன வழிபாடுகள் செய்தால் இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய கிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உங்களுக்கு குறைய இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒருவேளை இந்த பதிவில் பார்த்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
இது மட்டும் இல்லைங்க, இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களானது நம்மளுடைய சேனலில் நம்ம தினம்தோறுமே பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். கூடவே ஆன்மீக ரீதியாக ஒவ்வொரு பதிவிலையுமே நம்ம கொடுக்கக்கூடிய பரிகாரங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் செய்யக்கூடியது தான். ஸோ இந்த மாதிரி எளிமையான பரிகாரங்களை செய்தாலே போதும், நமக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாது. அந்தந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப தான் இந்த பரிகாரங்கள் அப்படின்றது செய்ய போகிறோம். இந்த பதிவில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஆன்மீக ரீதியான எளிமையான பரிகாரத்தை மிஸ் பண்ணாமல் செய்து பாருங்கள். முருக பக்தர்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பதிவு ஒரு முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக முருகன் மேலே நம்பிக்கை இருக்கக்கூடியவங்களாம் ஓம் சரவணபவ அப்படின்ற அந்த மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த பதிவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை போல் இன்னுமே கூடுதலான தகவல்களோட நம்மளுடைய சேனலில் நிறைய பதிவுகள் அடுத்தடுத்து வர இருக்குது. ஸோ தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.